சென்னையில 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல வெடிகுண்டு மிரட்டல் மெயில் ஒன்று வந்துள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் சென்னையில் உள்ள பெற்றோர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில தற்போது அந்த மெயில் வெடிகுண்டு விரட்டல் எடுத்த கடிதம் ஒன்று நம்மிடம் கிடைத்துள்ளது. குறிப்பாக அந்த கடிதத்துல 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அடையாளம் தெரியாத நபர் டேக் செய்து அந்த கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மெயிலில் பாத்தீங்கன்னா 2 பயங்கரமான வெடிகுண்டு உங்களது பள்ளிகளில் வெடிக்க உள்ளதாகவும் உடனடியாக குழந்தைகளை அப்புறப்படுத்துங்கள், இல்லை என்றால் குழந்தைகளின் உயிர் பறிபோய்விடும், இது காமெடி அல்ல, ஒரு மிகவும் பதட்டமான ஒரு விஷயம் என அந்த மெயிலில் அந்த அடையாளம் தெரியாத நபர் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக இந்த மெயிலானது 11 மணி அளவில் அனைத்து பள்ளிகளும், அதாவது 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளை டேக் செய்து இந்த மெயிலானது அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மெயில் குறித்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் தெரிவித்ததால் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தொடர்ச்சியாக அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு உடனடியாக விடுமுறை அளிக்கப்பட்டு பெற்றோர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்கின்றனர். பதட்டமாக பெற்றோர்கள் அவர்கள் அழைத்து செல்ல யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் எனவும் அந்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்கும் பணிகள்ல காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சைபர் போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து தனிப்படை அமைத்து அந்த மெயில் முகவரியை வைத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி யார் என தேடும் பணியில தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காவல்துறை ஆணையரிடம் ஒரு பேச்சுவார்த்தை பேசியுள்ளார். செல்போன் மூலமாக உரையாடியுள்ளார். அந்த செல்போன்ல இந்த சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியாக சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்த அந்த நபரை கூண்டோடு கைது செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் காவல்துறை ஆணையரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலைமை எப்படி இருக்கு, அனைத்தும் புரளி என்ன தெரிய வந்துள்ளதா என்பது தொடர்பாக அனைத்து கேள்விகளையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் காவல்துறை ஆணையரிடம் கேட்டு பெற்றதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தனிப்படை அமைத்து அந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என தொடர்ச்சியாக வலைவீசி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.